மீனராசி குரு பயிற்சி 2026 எப்படி இருக்குது? ஆல்ரெடி எங்களுக்கு ஜென்ம சனி வர போயிட்டுருக்கு. நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியல. இதில் வர குரு பயிற்சி வர வருது. ஜென்ம சனியோடு சேர்த்து எங்களுக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு நிறைய பேரோட மைண்டில் ஓடிட்டே இருக்கோம். ஜென்ம சனி ஒரு சைடில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திகிட்டே இருந்தாலும் அந்த பாதிப்பு எல்லாமே விலகி உங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கக்கூடிய காலம் தான் இந்த காலகட்டம். அதாவது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் பயிற்சி ஆகிறது, குரு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு எல்லாமே சுபட்சம் தான். அதாவது ஜென்ம சனி ஒரு சைடில் தள்ளி விட்டுருங்க, அதை இப்போ நம்ம அதை பற்றி யோசிக்காமல் குரு என்ன கொடுக்க போகிறாரு மட்டும் யோசிப்போம். ஸோ அப்போ தொழிலில் நீங்கள் பார்ட்னர்ஸோடு சேர்ந்து இணையணும், இல்லை நான் ஒரு சொந்த தொழில் நான் பண்ண போகிறேன், அதுக்கான ஸ்டெப் எடுத்துக்கலாமா அப்படின்னா 100% நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு ஜென்ம சனியை நீங்கள் பார்க்கவே வேண்டாம். நீங்கள் அதில் இந்த முயற்சியை கைவிடாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க போகிறேன், எனக்கு அது கை கொடுக்குமா, நான் போகலாமா போகல காலகட்டமான்னு கேட்டால் 100% நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்தா உங்களுக்கு இன்னும் தனம் அதிகரிக்கக்கூடிய காலம். உங்கள் பேரில் சில சொத்துக்களை சேர்த்து வைக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமையுது. உங்களுக்கு நிறைய பேர் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுவீங்க, இல்லை அடுத்த ஒரு ப்ரொமோஷனுக்காக காத்திருப்பீங்க, இல்லை நான் டாக்டர் பதவிக்கு காத்திருக்கக்கூடிய நபர்கள், எல்லாமே பதவிகளுக்கு காத்துட்ருக்கக்கூடிய நபர்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது டோட்டலாக மீன ராசிக்கு சூப்பராக இருக்குது. அதான் நிஜம். அதாவது நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். இப்போ ஃபார் மீன ராசியில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா, என்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணமே நடக்கலை இது வரைக்கும் அப்படின்னு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டம் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்க. சரி, காதல் எப்படி இருக்குது? பிரேக்கப்பா இல்லை லவ்வில் சக்ஸஸா அப்படின்னா உங்களுக்கு திருமணம் சக்ஸஸ் தான், லவ்வு சக்ஸஸ் தான். இப்போ நீங்கள் லவ் பண்ணி தயங்கி மீனம் எதுக்கு எடுத்தாலுமே கொஞ்சம் அழகுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய ராசி. அப்போது உங்கள் மனம் போல் ஒரு வாழ்க்கை, உங்கள் மனம் போல் ஒரு காதலி அமையக்கூடிய காலம் தான் இந்த காலகட்டம். அதாவது நான் போன வருஷம் அப்படி யோசித்தேன், ஏன்னா எனக்கு அமைஞ்சது இப்படி அமைஞ்சு போச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவோம், இந்த வருஷம் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல, எனக்கு பற்றி நல்ல காதலி அமைஞ்சுது, நல்ல கல்யாணம் கிடச்சிது, நல்ல கல்யாணம் அமைஞ்சுதுன்னு பார்த்து அப்படி சொல்லக்கூடிய காம்படிஷனில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ சூப்பராக உங்களுடைய மங்களமான விஷயமா இருக்கட்டும், உங்களோட காதல் லைஃபாக இருக்கட்டும், இந்த தடவை ஜென்மச்சனியால் பாதிக்கப்பட்டா இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸை தாண்டி ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம். அப்போ இதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஜாபில் கண்ணை மூடிட்டு இதை அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் அடுத்த கட்டத்தில் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணால் உலகத்துக்கு உங்களோட ஐடென்டிட்டி தனியாக ப்ரூவன் பண்ணக்கூடிய காலமாக இந்த காலம் அமையுது. ஸோ இப்போ மீனராசி திருமணத்துக்கும் சரி, லவ்வுக்கும் சரி, புதிய லவ்வுக்காக வெயிட் பண்ணுறீங்க, ப்ரப்போஸ் பண்ணால் கூட இந்த காலம் ஏற்ற காலம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல பொண்ணையோ பையனையோ கண்டிப்பாக நல்லவர்களை மட்டும் சந்திக்கக்கூடிய காலம். அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அதாவது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் கரெக்டாக தப்பானா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் கண்டிப்பாக ரைட் பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ மீனம், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட காலம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக அதில் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பக்குவமாக வேகத்தோட விவேகம் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தினா சக்ஸஸ் உங்களுக்கு தான்.